அந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த கள்ளர் என்ற இனத்தவரும் மறவர் என்ற இனத்தவர்களும். அங்கே ஒன்றுமே விளையவில்லை. வழியில் இருக்கக்கூடிய இந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களை வழிப்பறி செய்திருக்கிறார்கள். ஸோ மற்ற நிலங்களில் சேர்ந்தவர்களும் அவர்களை அணுகி இப்படி எங்களை வழிப்பறி செய்து எங்களை கொல்ல வேண்டாம், குத்த வேண்டாம், நீங்களே மன்னர்களாக இருங்கள் என்றுதான் இந்த அரசியல் தோன்றின. டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சது வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். இப்படி எங்களை வழிப்பறி செய்து எங்களை கொல்ல வேண்டாம், குத்த வேண்டாம், நீங்களே மன்னர்களாக இருங்கள் என்றுதான் இந்த அரசியல் தோன்றின. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. அந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த கள்ளர் என்ற இனத்தவரும் மறவர் என்ற இனத்தவர்களும். அங்கே ஒன்றுமே விளையவில்லை. வழியில் இருக்கக்கூடிய இந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களை வழிப்பறி செய்திருக்கிறார்கள். ஸோ மற்ற நிலங்களில் சேர்ந்தவர்களும் அவர்களை அணுகி இப்படி எங்களை வழிப்பறி செய்து எங்களை கொல்ல வேண்டாம், குத்த வேண்டாம், நீங்களே மன்னர்களாக இருங்கள் என்றுதான் இந்த அரசியல் தோன்றின. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? நாயக்கர்களுக்கு பாதை காணிக்கை செஞ்ச இந்த பாதை காணிக்கை கூட்டத்தின் வரலாறு இதுதான். இவங்களுக்கு சொந்தமான வரலாறு என்பது கிடையாது. பிற சமுதாயத்தோட வரலாறை திருடுவதே இவங்களோட ஒரு குலத்தொழிலாகவே இருக்கிறது. பாலை நிலத்தில் களவு தொழில் செஞ்சு தெரிஞ்சவங்களுக்கே மருத நிலத்தில் இருந்த மக்கள் போய் நீங்கள் தான் அரசாங்கத்தை நடத்தணும், நீங்கள் தான் மன்னராக இருக்கணும் அப்படின்னு இந்த களவாணி கூட்டத்தில் ஆட்சியை கொடுத்தாங்கன்னு ஒரு லூசு பேசிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்னமும் இவனுங்க பைத்தியமாகவே இருக்காங்களே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இந்த பாண்டியருங்கிற பேர் இந்த பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரும் பாடாப்படுது. திருட்டு பயலுக்கும் பாண்டியருக்கும் என்னடா சம்பந்தம்? மூவேந்தர்களுக்கும் களவாணி பயலுக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க? பாலை நிலத்தில் களவு தொழில் செஞ்சுக்கிட்டு, வழிப்பறி செஞ்சுக்கிட்டு, கொள்ளையடிச்சுக்கிட்டு திரிஞ்ச கூட்டமெல்லாம் இன்னைக்கு வந்துக்கிட்டு நாங்கள் தான் அரசர்கள், நாங்கள் தான் மூவேந்தர்கள், நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது வெக்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? அருவறுப்பத்தக்கதான் இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம யார்? பாலை நிலத்தில் களவு தொழில் செஞ்சுட்டு அலைஞ்சோம். நம்ம எப்படி பாண்டியனாக இருக்க முடியும், மூவேந்தரனாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்களே யோசிக்கணும். கொஞ்சம் யோசிக்கிற தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கணும் எல்லாரும். அது எப்பட்றா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க? களவாணி கிட்ட வந்துட்டு அரசாமை கொடுத்தாங்களாம், இவங்க அதுக்கப்புறம் ஆட்சி செஞ்சாங்களாம். இவங்க வரலாறு பேசுனா இப்படித்தான் பேசுவாங்க, பைத்தியகாரத்தனமாக தான் பேசுவாங்க. இவங்களுக்கு வரலாறு என்பது கிடையாது. இவங்க வரலாறுலாம் எப்படி போட்ட வரலாறுனா நாயக்கர் ஆட்சிக்கு பிறகு தான் இவங்க வரலாறு பேசுவாங்க. அதுக்கு முன்பு பேசுங்கடானா பேச மாட்டாங்க ஒருத்தனும். பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். அந்த பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த களவாணி கூட்டம் தான். அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த நாயக்கியர் மன்னர்கள் ஒரு பரிதாபப்பட்டு ஒரு பாளையத்தில் வரி வசூலிக்கும் உரிமையை தராங்க. அதையும் இவங்க சும்மா செஞ்சாங்களா அப்படின்னு கிடையாது. அந்த வரி வசூலிக்கு உரிமை, அந்த பாளையத்தை வாங்குறதுக்கு இவங்க பாதக்காணிகளிலிருந்து எல்லா எடுபடி வேலையும் பார்த்தாங்க நாயக்கர் மன்னர்களுக்கு. இதுதான் இவங்களோட வரலாறு. அதில் இந்த பாளையத்தில் நிர்வாகம் பார்த்ததுனால நாங்கள் மன்னர்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பீத்தி தள்ளுவாங்க இந்த பாதக்காணிக்க குரூப்ஸ். இந்த நாயக்கர் ஆட்சிக்கு முன்னாடி வரலாறு பேசுங்கன்னா ஒருத்தனும் பேச மாட்டாங்க, எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு ஜாதியே கிடையாது. பாலை நிலத்தில் ஏதோ வழிப்பறி செஞ்சுக்கிருந்த ஒரு கூட்டமெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆட்டம் போட்டுக்கிருக்கானுங்க. பாலை நிலத்தில் வந்த மக்கள் அவர்களை வழிப்பறி செய்திருக்கிறார்கள். நீங்களே மன்னர்களாக இருங்கள் என்றுதான் இந்த அரசியல் தோன்றின. இவங்களா நம்ம வந்து அப்படியே சிரிச்சுட்டு கண்டுக்கிடாம விட்டுறணும். ஏதோ ஒரு பைத்தியக்கார கூட்டம் கத்திக்கு இருக்கு அப்படின்னு நம்ம இதெல்லாம் விட்டுறணும். இவங்களா பெருசாகவே எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா இப்படித்தான் லூஸ் தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் வழிப்பறி கொள்ளை எல்லாம் அடித்தோம், எங்கள் கிட்ட வந்து அரசு சொன்னாங்க, நாங்கள் தான் அதுக்கப்புறம் ஆட்சி செஞ்சோம். ஏன் கொள்ளை அடிச்சிடும் கொலைகாரன்ட்டு அவன்கிட்ட அரசு ஆட்சி தருவாங்களாடா? வழிப்பறியும் கொள்ளையும் அடித்தாங்களா, இவங்க கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்தாங்களாம், இதுக்கப்புறம் இவங்க அந்த மண்ணை ஆண்டாங்களாம். இருக்கிற தற்கூரியெல்லாம் அந்த ஒரு கூட்டத்தில் தான் இருப்பாங்க போல, ஒட்டுமொத்த தற்கூரியம். அதனால தான் இப்படி பேசியிருக்காங்க தற்கூரித்தனமாக. இவங்களுக்கு இன்னும் ஒரு வரலாறு கிடையாது, ஒரு வாழ்வியல் கிடையாது, ஒரு கலாச்சாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்த ஜாதியோட வரலாறை திருடுவதே இவங்களோட ஒரு குலத்தொழிலாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த தற்கூரி பாதக்காணிக்க கூட்டமாக தான் இருப்பானுங்க. படிங்கடா, படிச்சு முதல்ல வரலாறுனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்கடா. பாதக்காணிக்கை குரூப்ஸ். அந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த கள்ளர் என்ற இனத்தவரும் மறவர் என்ற இனத்தவர்களும். அங்கே ஒன்றுமே விளையவில்லை. வழியில் இருக்கக்கூடிய இந்த பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அவர்களை வழிப்பறி செய்திருக்கிறார்கள்.
ஸோ மற்ற நிலங்களில் சேர்ந்தவர்களும் அவர்களை அணுகி இப்படி எங்களை வழிப்பறி செய்து எங்களை கொல்ல வேண்டாம், குத்த வேண்டாம், நீங்களே மன்னர்களாக இருங்கள் என்றுதான் இந்த அரசுகள் தோன்றின. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா, அறிவுகிட்ட முண்டங்களா.